மார்னிங் பரிச்சயா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பரிச்சயா புக்கில் பேஜ் நம்பர் 69 கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்க போகிறோம். இது 8th பார்ட். கொஷின் பேப்பரில் இது 8th பார்ட்டாக தான் வரும். ஸோ ஈஸி, படிக்கலாம் வாங்க. கௌவா டேஷ் ஹ, காகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலா ஹ. ஸோ க்ரோ வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். தோத்தா ஹரா ஹ, பேரட் க்ரீன் கலரில் இருக்குது. ஹரா அப்படின்றது க்ரீன் கலர். முझे தோத்தா கி பசந்த் ஹை. பசந்த் அப்படின்னா லைக் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி ரீட் பண்ணணும்னா ப ச இந்து இத்து. ஏன் இங்கே இத்து வந்திருக்கனால இந்த புள்ளியை நம்ம இந்துன்னு படிக்கணும். இஃப் இன்கேஸ் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இங்கே கார் லைன்லேருந்து க க க க இந்த 5 லெட்டர்லேருந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா இந்த புள்ளியை இங்குன்னு படிப்போம். சா லைன்லேருந்து இந்த லெட்டர் வந்ததுன்னா இதை இஞ்சுன்னு படிப்போம். ஸோ கா லைன்லேருந்து வந்தால் அந்த புள்ளியை இங்குன்னு படிக்கணும். சா லைன்லேருந்து வந்தால் இஞ்சுன்னு படிக்கணும். டா லைன்னா இன்னுன்னு படிக்கணும். இப்போ இந்த லெட்டர் தா லைன்லேருந்து வந்திருக்குல்ல, இங்கே சொல்லி பார்க்கணும் ரெண்டு ரெண்டாக. கானா இங்கு, சானா இஞ்சு, டானா இன்னு, தால தா பக்கத்தில் என்ன வரும்? இந்து. ஸோ இந்த புள்ளியை நம்ம இந்துன்னு படிக்கணும். பசந்த் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். முझे தோத்தா கி பசந்த் ஹை. முझे அப்படின்னா எனக்கு வந்து பேரட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஷ்மான் நீலா ஹை. ஆஷ்மான்னா ஸ்கை. ஸ்கை என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. ஃபல்கானா ஸ்வாஸ்திய கேலியே அச்சா ஹை. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட், கானானா சாப்பிட்றது. ஸ்வாஸ்திய கேலியே, கேலியேனா காக அப்படின்னு அர்த்தம். உடல் நலத்திற்காக அது நல்லது. அச்சானா நல்லது. இஸ்மே கை பிரகார் கே. இஸ்மேனா இங்கே இந்த இடத்துல. கை அப்படின்னா மோர், பிரகார் அப்படின்னா டைப்ஸ். பௌத்தே நீங்கள் பிக்சர்ஸில் படிச்சிருக்கீங்களா? பௌத்தானா என்னது? பிளான்ட். பௌத்தா அப்படின்னா பிளான்ட்டு, பௌத்தே அப்படின்னா ப்ளூரல், நிறைய செடிகள் இங்கே இருக்குது அப்படின்னு சென்டென்ஸோட மீனிங். யக்கு பஹீச்சா. யக்குனா இந்த, இது, இவன், இவள், 3 மீனிங் இருக்குது இந்த யக்குக்கு. ஸோ யக் அப்படின்னா இந்த, பஹீச்சா அப்படின்னா கார்டன். ஹவாதார், ஹவா அப்படின்னா காற்று, ஹவாதார் அப்படின்னா காற்றோட்டமான. பி அப்படின்னா ஆல்சோ கூட அப்படின்னு அர்த்தம். இந்த தோட்டம் காத்தோட்டமாக கூட இருக்குது. இந்த ஹேக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம், இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கேல்கா மைதான். கேல்தா அப்படின்னு படிச்சிருக்கீங்க. லடுக்கா கேந்த் கேல்தா ஹை. ஆனால் கீழ்த்தானா விளையாடுறது. மைதான்னா ப்ளே கிரவுண்ட், பிக்சர்ஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா? விளையாடுறதுக்கான மைதானம். அலகு ஹ. அலகுனா செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காசே. கா அப்படின்னா கிராஸு. காஸ்ன்னு தானே கிராஸ் நம்ம இங்கிலீஷில் படிப்போம்ல. காசேனா இங்கே கிராஸு. ஹரி ஹரி ஹ. ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் சென்டென்ஸில் என்ன பார்த்தோம்? ஹரானா க்ரீன் கலர். கிராஸ் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் தான் இருக்கும். ப்ளூரல் ஃபார்ம்லனால ஹரி ஹரி அப்படின்னு எழுதியிருக்கோம். பச்சை பசேல் என்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து யஹா பீச் மே ஏக்கு சுந்தர். யஹானா இங்கே, பீச் மே நடுவில், மேனா ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏக்க சுந்தர் ஒரு அழகான. ஃபவாரா பீஹ. பீனா என்னன்னு சொன்னீங்க? கூட அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு ஃபவுண்டைன் கூட இருக்குது. நம்ம ஏதாவது பெரிய பெரிய பார்க்குக்கெலாம் போனோம்னா நடுவில் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா? தண்ணியெல்லாம் அழகாக பீச்சி அடிச்சிட்ருக்கோம், அதுதான் இந்த ஃபவாரா. சிர். சிர் அப்படின்னா சிரசு அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தலை அப்படின்னு அர்த்தம். இங்கே சிர் அப்படின்னா தலை. சரீர்கா ஊப்பரி பாக. சரீர் அப்படின்னா பாடி, ஊப்பர் அப்படின்னா அப். இங்கே ஆப்போசிட்டில் படிச்சிருப்பீங்க. ஊப்பர் நீச்சே. ஊப்பர்னா அப், நீச்சேனா டவுன். பாக் அப்படின்னா பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தலை தான் உடம்போட ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் பார்ட்டாக இருக்குது. நாக்குக்கே நீச்சே மூக்கு ஹ. நாக்குனா என்ன சொன்னேன்? நாக்கால் மூக்கு தொடுவோன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்போ நாக்குனா மூக்கு. நீச்சேனா என்ன பார்த்தோம் இப்போது? கீழே. மூக்குக்கு கீழே மூக்கு ஹ, வாய் இருக்குது. ஹர் ஹாத்துமே பாஞ்ச் பாஞ்ச் உங்கலியாக. ஹர் அப்படின்னா ஒவ்வொருன்னு அர்த்தம். ஹாத் அப்படின்னா கை. மேனா என்ன சொன்னேன்? இல்லை. ஒரு கையிலையும் பாஞ்ச் பாஞ்ச் 5 உங்களி ஃபிங்கர்ஸ். உங்களி நம்ம பிக்சர்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? போஜன் சே சபி ஆங்கோं को சக்தி மில்தி ஹை. போஜன் அப்படின்னா சாப்பாடு. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. போஜன்னா சாப்பாடு. சபி ஆங்கோं को. ஆங்கன்னு என்னென்னு பார்த்தோம்? பாடி பார்ட்ஸ். சபி அப்படின்னா ஆல்.
சேனா இருந்து அப்படின்னு அர்த்தம், ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். சாப்பாட்டிலேருந்து தான் எல்லா பார்ட்ஸுக்கும் சக்தி மில்தி மில்த்தினா ஆப்டைன், மில்னா கிடைக்கிறது, மில்தி அப்படின்னா சக்தி கிடைக்குது. அது நம்ம சாப்பாட்டிலேருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது. சரீர் கே ஹர் ஆங்கோ ரக்ஷா ஜரூரி ஹை. ஜரீர்னா என்ன சொன்னேன், பாடி. ஹர் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஆங்க் அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம். ரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ட்னு அர்த்தம். ஜரூரி அப்படின்னா முக்கியம் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்போட ஒரு பாடி பார்ட்ஸையும் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஹமாரா தேஷ் கா நாம் பாரத் ஹை. நம்மளுடைய கண்ட்ரியோடைய நேமு இந்தியா. யகா சப் தரக்கு அனாஜ் பைதா ஹோத்தி ஹை. இங்கே சப் அப்படின்னா ஆல், தரக்குனா டைப்ஸு. இங்கே ஆல் டைப் ஆஃப் அனாஜ் அப்படின்னா கிரெயின். கிரெயின்னா என்ன, அரிசி, பருப்பு, கோதுமை, அந்த மாதிரி எல்லா கிரெயின்ஸையும் பைதா ஹோத்தி நம்ம இங்கே விளைவிச்சுக்கிறோம். நமக்கு தேவையான சாப்பாடை, நமக்கு இங்கே லேண்ட் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளையே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான் மே ஹமாரா தேஷ் சப்சே ஆகே ஹை. விஞ்ஞான் அப்படின்னா சயின்ஸு, ஹமாரே தேஷ்னா அவர் கண்ட்ரி, சப்சே எல்லா கண்ட்ரியை விட, ஆஹே ஆஹேனா முன்னாடி ஆப்போசிட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆஹேக்கு என்ன படிச்சிங்க சொல்லுங்கள், பீச்சே. பீச்சேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி குட் மெமரி. ஆஹேனா முன்னாடி, பீச்சேனா பின்னாடி. ஸோ ஆஹேனா எல்லா கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரி சயின்ஸில் முன்னாடி இருக்குது அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தி ஹை. ராஷ்டிரபதினா இங்கே பிரதமர். நம்ம நாட்டோட பிரதமர் யார், நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பர். இஸ்கா பிரதான் ஹோத்தா ஹை. எல்லாரை விட பிரதான் அப்படின்னா தலைமைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நம்ம பிரசிடெண்ட்டு தான் லீடர். 5 साल में एक बार चुनाव होता है. 5னா 5, सालனா வருஷம், மேனா ல அப்படின்னு அர்த்தம். 5 வருஷத்தில் ஏக் பார் ஒரு முறை, சுனாவ் அப்படின்னா தேர்தல், எலெக்ஷன். எல்லோரும் போய் நம்ம ஓட் போடுவோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் சுனாவ். சுனாவ் ஹோத்தா ஹை. 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம கண்ட்ரியில் என்ன நடக்கும், தேர்தல் நடக்கும். வே தோனி நாளைக்கே கர் ஜாயங்கி. நம்ம கொஷின் ஆன்சர்ஸில் படிச்சிருக்கோம். சித்ராவும் அவங்க அம்மாவும் பாட்டி வீட்டுக்கு போவாங்க, ஷேகரும் அவங்க அப்பாவும் ஜூக்கு போவாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். வே தோனி, தோனினா 2 பேரும், அவர்கள் இருவரும் அப்படின்னு அர்த்தம். வக் அப்படின்னா அவன் அவள், அந்த வேனா ப்ளூரல் ஃபார்ம், அவர்கள் அப்படின்னு அர்த்தம். வே தோனி அவங்க 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போனாங்க. வஹா கை ஜான்வர் அவுர் பக்ஷி ஹை. அந்த ஜூவில் நிறைய ஜான்வர்னா என்னது, ஆனிமல். வெரி குட். அவுர் பக்ஷி, பக்ஷினா என்னது, பேர்ட். வே சப் தூர் பீச் ரே மே ஹோகி. அந்த ஜூவில் ஷேக்கருக்கு பயமாக இருக்கும் இல்லையா, சிங்கம் புலிலாம் இருக்கும், அவன் எப்படி நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா இந்த சென்டென்ஸை சொல்லுவார். வே சப் தூர் அவைகள் எல்லாம், தூர்னா தூரமாக. இது நம்ம ஆப்போசிட்ஸில் படிச்சிருக்கோம். தூர், அதுக்கு என்ன ஆன்சர், பாஸ். பாஸ்னால் பக்கத்தில். பீஞ்சுரே, பீஞ்சுரேனா கூண்டில் இருக்கும், அவைகளெல்லாம் தூரமாக கூண்டில் இருக்கும்னு அவங்க அப்பா ஷேக்கரை சமாதானப்படுத்துவார். கை விதேஷி பக்ஷி பி தேக் சக்கோங்கே. கை மோர், விதேஷினா ஃபாரின், பக்ஷினா பேர்ட்ஸ். ஸோ நிறைய ஃபாரின் பேர்ட்ஸ் கூட தேக் சக்கோங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஹம் கல் சுபக் நிக்கலேங்கே. எப்போப்பா போகிறோம் ஜூக்கு அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ அவங்க அப்பா இதை சொல்லியிருப்பார். ஹம் நாம், கல் டுமாரோ, சுபக் மார்னிங், நிக்கலேங்கே அப்படின்னா கிளம்புவோம் அப்படின்னு அர்த்தம். முஸ்லமானோ கேலியே, முஸ்லமானோ முஸ்லீம்ஸ், கேலியேனா காக, ஏக்னா 1, முஸ்லீம்காக ஒரு மஸ்ஜித் ஹை. அந்த கிராமத்தில் ஒரு மசூதி இருக்குதுன்னு படித்தோம் இல்லையா. பாடசாலாமே கேள்வி சிக்காத்தி ஹை. பாடசாலைனா ஸ்கூலில் நமக்கு படிப்பு மட்டும் சொல்லி தர மாட்டாங்க இல்லையா, என்ன சொல்லி கொடுப்பாங்க, கேல், ப்ளே, பிடி பீரியட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ கேல் கூட சிக்காத்தி அப்படின்னா லேர்ன், டீச் பண்ணுறேன். ஸோ நம்மளால் ஸ்கூலில் விளையாடுறதுக்கு கூட கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நஹானே தோனே கேலியே, குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்காக. தாலாப் ஹை. யஹா தாலாப் ஹை. தாலாப்னா நம்ம டீச்சர்ஸில் படிச்சிருக்கோம், குளம் அப்படின்னு அர்த்தம். பாசார் மே கை துக்கானே ஹை. பாசார் அப்படின்னா சந்தை. சந்தையில் என்ன இருக்கும், நிறைய துக்கான்னா கடை,
கடை துக்கான் வந்து கடை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ கேட்குறீங்க, உங்கள் அம்மா வாங்கி தரல. ஸோ என்ன பண்ணுவீங்க, துக்கத்தில் அழுதுகிட்டே வருவீங்க இல்லையா? அப்போ துக்கான் அப்படின்னா கடை. காவுக்கே லோக் அந்த கிராமத்துடைய மக்கள். சீதே சாத்தினா எளிமையான மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 30 ஃபில்லப்பும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் பேப்பரில் இதே 8th பார்ட் தான் நமக்கு கோடிட்ட இடம். இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா 8 கொடுப்பாங்க. நீங்கள் இதிலேருந்து ஏதாவது 5 அட்டென்ட் பண்ணணும். நமக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ வெரி ஈஸி. நீங்கள் எனி 20 தடவை இருந்தாலுமே யூ கேன் அட்டென்ட் எனி 5 ஃப்ரம் திஸ் 30 fill up. Prepare well, write and practice. If you have any doubt, mark it. Come our class, clarify all of your doubts. Thank you.